அதாவது பிரதான எதிர்க்கட்சியும் ஆளும் கட்சி ரெண்டு திராவிட கட்சிகளும் அவங்க ஒரு ஃபுல் ஸ்விங்கில் இருக்கிறாங்க எலெக்ஷன் மோடில். மித்தவங்கெல்லாம் வந்து ஸ்பெக்டேட்டர்களாக மட்டும்தான் இருக்காங்க, ஆக்டிவிட்டியே இல்லைன்றது ஒன்று. இன்னொன்று கூட்டணியில் இருக்கக்கூடிய நகர்வுகள். அதாவது ஒன்றுங்க, ஃபஸ்ட்டு இந்த திட்டங்கள் பற்றி சொல்லணும்னா ரெண்டு விதமான நீங்கள் பார்க்கலாங்க. ஒன்று தொலைநோக்கு திட்டம், நான் வந்து நல்ல ஸ்கூல் கொடுக்குறேன், நல்ல மருத்துவமனை கொடுக்குறேன், நல்ல சாலைகள் கொடுக்குறேன், இது ஒன்று. இன்னொன்று, இதெல்லாம் என்னால் உணர முடியலை, நேரடியாக உணர்றேன். மாதம் மாதம் என் அக்கௌண்ட்டில் காசு பார்க்குறேன், நேரடியாக எனக்கு 3000 கையில் பொங்கல் பரிசாக கொடுக்குறாங்க, இதை நான் உணர்றேன். இப்போ இங்கே மட்டும் கிடையாது, நீங்கள் நாடு முழுக்கவே எல்லோருமே நம்ம மகளிர் உரிமை தொகை கொடுக்குற மாதிரி இப்போ கர்நாடகாவில், கேரளாவில் பாஜக ஆள்கின்ற மாநிலங்களில், காங்கிரஸ் ஆள்கின்ற மாநிலம், எல்லா மாநிலங்களும் ஏன் கொடுக்குறாங்கன்னா இப்போ அரசியல்வாதிகள் அந்த மோடுக்கு போயிட்டாங்க, மக்களும் அதை விரும்புகிறாங்க. நீ நேரடியாக என்கிட்ட காசு கொடுத்துருங்க, நீங்கள் வந்து செய்ய வேண்டாம், நீங்கள் வந்து குவாலிட்டியாக கொடுக்குறேன், அதெல்லாம் லாங் டேர்ம் விஷன். அது வந்து சில நேரங்கள் நீங்கள் செய்கிறீங்க, செய்யாமல் போகிறீங்க, அது ரொம்ப டைம் ஆகுது, அதை என்னால் ஃபீல் பண்ண முடியல, உணர முடியல. அப்போ இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை நீங்கள் துவக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அது மக்களும் அதை வரவேற்கிறாங்க, அரசியல் கட்சிகளும் அதை துவக்கிட்டாங்க. இனிமேல் இது ஸ்டாப் பண்ண முடியாது, போயிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வந்து இந்த 1000 ரூபாய் கொடுக்குறது இவர் 2000 ரூபாய் கொடுக்குறாரு அப்படிங்கிறதுல இருக்கிற ஒரு சிக்கல், நான் முதல்ல இந்த பேரில் எனக்கு சிக்கல் இருக்குது. நீங்கள் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது பாருங்க, குலவிளக்கு, எனக்கு என்ன குலவிளக்கு குத்து விளக்கு, இது என்ன சமூக ரீதியாக நீ, அதாவது உரிமைங்கிறது கேட்டு வாங்குங்கிற ஒரு துணி வருது. பெண்கள் வந்து வீட்டில் வேலை செய்யறது தான் லாயக்காக இருக்கவங்க, குலவிளக்கு நீ வந்து அப்படியே இருமா, குத்து விளக்கு அவனை வச்சுக்கிறோமா, அவனை பாதுகாப்பாக வச்சுக்கிறோமா, இது இந்த பேர் ஏன் கொண்டு வர்றாங்க அதிமுக அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு சின்ன கருத்து இருக்குது. இன்னொன்று, இந்த பயண திட்டம் இருக்கு இல்லையா, நீங்கள் வந்து ஆண்களுக்கும் நாங்கள் இலவசமாக கொடுக்கின்றோம், டக்குன்னு பார்க்கும்போது ஒரு விஷனரி லீடருக்கான திட்டம் மாதிரி தெரியுது. ஓகே, நீ வந்து பொது போக்குவரத்தை ஜாஸ்தி பண்ணுறதுக்காக எடப்பாடி பழனிசாமி பெண்கள் மட்டுமல்ல ஆண்களுக்கும் நீங்கள் போகலான்னு ரொம்ப விஷனரி லீடராக திங்க் பண்ணிருக்காருன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் டக்குன்னு என்ன பண்ணுறாருன்னா 5 லட்சம் மகளிருக்கு நாங்கள் வந்து மானியத்தில் ஸ்கூட்டர் கொடுக்குறோம். எனக்கு புரியவே இல்லை, அதுவும் இதுவும் முரணான திட்டங்க. நீங்கள் பொது போக்குவரத்தை ஜாஸ்தி பண்ணி நாங்கள் வந்து போக்குவரத்துக்கு வேறு மாதிரியான ஒரு ஐடியானா சில நாடுகளில் யோசிக்கிறாங்க, எல்லா மக்களுக்கும் நீங்கள் பொது போக்குவரத்தை அதிகமாக பயன்படுத்த வேண்டும். ஏன்னா சாலைகள் ஏற்படுற ஆக்சிடென்ட்ஸாக இருக்கலாம், பொல்யூஷனாக இருக்கலாம், இன்னைக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக எல்லாத்துக்கும் ஃப்ரீ பஸ் கொடுத்துட்டு எதுக்கு 5 லட்சம் பேருக்கு ஸ்கூட்டி கொடுக்குறீங்க? அது ஒன்று. இன்னொன்று, ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுதும் இந்த திட்டம் ஃபெயிலியர் ஆச்சு, அப்பொழுதே அவரால் மானியம் கொடுக்க முடியல, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ரொம்ப கடைசி காலத்தில் கிட்டத்தட்ட ஜெயலலிதா அந்த ஆட்சி அடுத்த தேர்தலை சந்திக்கும் போது அந்த திட்டத்தை ஆரம்பிச்சாங்க, வேகமாக ஃபார்ம்ஸ் கொடுத்தாங்க, ஆனால் எல்லாருக்கும் ஸ்கூட்டி கிடைக்கல, அது வந்து மானியமும் கிடைக்கல. அப்போயே ஃபெயிலியரான திட்டத்தை மறுபடியும் கொண்டு வராரு அப்படிங்கிறது ஏங்கிறது தெரியல. இன்னொன்று, இந்த வீடு கட்டுற திட்டம், மனை வாங்கி நான் வீடு கட்டி கொடுப்பேன், அதே மாதிரி நீங்கள் வந்து தலித் மக்களுக்கு நான் கல்யாணம் வீடு கட்டி கொடுப்பேன், எனக்கு புரியவே இல்லை. நீங்கள் ஏற்கனவே இங்கே வந்து குடிசை மாற்று வாரியம் என்பது நகர்ப்புற வாழ்விட மேம்பாரியமாக மாற்றப்பட்டு நீங்கள் வந்து ஆற்றங்கரையோரம் இருக்கிற மக்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு நீங்கள் ஒரு ஸ்கீம் பேஸ்டாகவும் வருது, இல்லைங்க பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களாக இருக்கேன், எனக்கு வீடு இல்லை, நீங்கள் போய் அப்ளை பண்ணால் அவங்களுக்கு கொடுக்குறாங்க, நீங்கள் 400 சதுரடியில் போய் வீடு காமிக்கிறாங்க, அது ஒரு சிஸ்டம் போயிட்டு இருக்கு. வீட்டு வசதி வாரியம், நீங்கள் வந்து மிடில் இன்கம் குரூப்புக்கு, ஹை இன்கம் குரூப்புக்கு வீடுகளை கட்டி விற்கிறாங்க, அது ஒரு திட்டம் போயிட்டு இருக்கு. இது இல்லாமல் தொகுப்பு வீடுகளாக அம்மா திட்டம், கலைஞர் திட்டம் வீடுகள் இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி எனக்கு புரியல, வாடகை வீட்டில் இப்போ இருக்கிறவங்கிறது ஒரு 10,000க்கு இருப்பாங்க, 3 லட்சத்துக்கு இருப்பாங்க. அப்போ எல்லாருக்கும் வாடகை இருக்கிறவங்க எல்லாத்தையும் நாங்கள் வாங்க, வெளியே வாங்க, உங்களுக்கு நாங்கள் வீடு கட்டி கொடுக்க போகிறோம் எடப்பாடி சொல்றாரா இல்லை விஜய் சொல்றாராங்கிறது ரொம்ப குழப்பமாக இருக்கிறது. இந்த வீடு கட்டுற திட்டத்தை ஏன் இப்படி, ஏன்னா விஜய் புரியாமல் பேசுறாருங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. எடப்பாடி அவர்கள் இப்போ அதிமுக காலமாக அதிமுகவும் திமுகவும் இந்த வீடு கட்டுற திட்டங்கள்லாம் நீங்கள் ஓரளவுக்கு செஞ்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அது குடிசை மாற்று வாரியமாக பேர் மாறினாலும் அது நடந்துகிட்டு தான் இருக்கு. புதுசாக இப்போ என்ன செய்யறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. நீங்கள் கேட்டதில் புது பிளேயர்ஸ் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, விஜய் போன்றவர்கள் இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு தேர்தல் களம் எவ்வளோ பரபரப்பாக எல்லா தலைவரும் இயங்கி கொண்டு தான் இருக்காங்க. நீங்கள் வந்து நமக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல, அது வந்து முதலமைச்சராக இருக்கலாம், எடப்பாடி தலைவராக இருக்கலாம், அன்புமணி ராமதாஸாக இருக்கலாம், தினகரனாக இருக்கலாம், எல்லாரும் இயங்கிட்டே இருக்காங்க. இயங்காத ஒரே தலைவராக விஜய் இருக்கார். சிபிஐ கிட்ட போறாரு, அவர் என்ன சொல்றாரு, 4 நாள் லீவ் கொடுங்க, பொங்கல் போய் நான் கொண்டாடிட்டு வந்துடுறேன். பொங்கலை போய் கட்சிக்காரர்கள் கொண்டாட போறாங்க, அவங்க லீவ் கொடுத்து அமிச்சா அவர் வீட்லயும் கொண்டாட மாட்டேங்கிறாரு, கட்சிக்காரர்களையும் கொண்டாட மாட்டேங்கிறாரு, எங்கேயுமே கொண்டாட என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. லீவ் மட்டும் கேட்டு வாங்கிட்டு வீட்டுக்குள்ள பொங்கல் வைப்பாரா இருக்கும் சார், புரியல. நீங்க அதுக்காக போட்டோ போடலன்றதுக்காக பொங்கலை கொண்டாடாம இருப்பாரு. இன்னைக்கு எல்லா அரசியல் நீங்க முதலமைச்சர் பார்த்தோங்க, அவங்க வந்து ஜல்லிக்கட்டுக்கு போறாங்க, இங்க சேகர்பாபு உங்க தொகுதியில போய் மக்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டாங்க, எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலர்களை பார்க்கிறாரு, எல்லாத்தையும் பரிசல் வாங்குறாங்க, எல்லா அரசியலும் பரபரப்பா ஏதோ செஞ்சுட்டு இருக்காங்க. பொங்கல் கொண்டாடுற போட்டோஸ் நீங்க அப்படிதானே கட்சி. இப்போ தாவேக்கால இருக்கிற நிர்வாகிகள் தலைவர் என்ன பண்றாரு, பொங்கலுக்கு என்ன பண்ணாரு, வாழ்த்து செய்தி போட்டார் ட்விட்டர்ல, அதை தாண்டி என்னப்பா பண்ணாருன்னு கேள்வி எல்லாருக்கும் இருக்கும்ல, சாமானிய எல்லாருக்கும் இருக்கும்ல. நீங்க இன்னும் 100 நாட்கள் கூட இல்லைங்க தேர்தலுக்கு, அவர் என்ன பண்றாருன்னு யாருக்குமே தெரியாத ஒரு தலைவராக விஜய் இருந்துட்டு இருக்கார். அவர் உண்மையிலே அந்த களத்தில் இல்லாதவர்கிட்ட பேச்சு கிடையாதுன்னாரு. அவர் தான் பேச்சு, அவரோட தான் பேசவே கூடாது. களத்திலே இல்லாத ஒரு நபராக தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் இருக்கு. அப்படிதான் நான் பார்க்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.